ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. நம்ம இப்போது ட்ரேட் சென்டரில் நடக்கிற ஆட்டோ எக்ஸ்போக்கு வந்திருக்கோம். அண்டு உள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் வந்திருக்கு. அதுவும் ஒன்று அப்படியே தான் ஆன்கோயிங் போயிட்டுருக்கு. ஓகே, XUV 400 ஒன்று நிற்குது இங்கே. இப்போ ஒரு பயங்கரமான வண்டி இருந்துச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. இங்கே ஏற்பாடு பண்ணலாம், அங்கெல்லாம் ஏன் போய் பண்ணுறானுங்க தெரியலையே. ஒருவேளை தெரியாதவங்க புதுசாக வந்திருப்பாங்களோ. இல்லை இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர்கியூக்கு அவங்க ஸ்பாட்ஸு வண்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதா இல்லை அக்கல் அப்படி பார்த்தாங்க பாருங்க. இல்லை அவன் எக்ஸ்பிரஸா எக்ஸ்பிரஸோ வந்து அவன் வந்து ஐடி கார்டுகள்லாம் காமிச்சிருக்கான். ஓகே ஓகே. ஸோ வண்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நிப்பாட்டினா எவனாவது இன்னும் கேட்கல. அவ்வளோ ஜெர்மன், பவர் ஆஃப் ஜெர்மன் பிராண்டு. இப்போ வந்து காய்ஸ், இப்போ ஆடி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உள்ளே எப்படி இருக்குது ஃபீல்? சூப்பராக இருக்குது. கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? டக்குன்னு பார்த்துட்டு வாங்க, நானும் உட்காந்து பார்த்துக்கிறேன். அதாவது ஒரு வேல்ஸ்வேகன் குரூப்போட வெஹிக்கிள்ன்றது க்ளீனாக இருக்குது. அதுவே தெரியாதா? அவர் வந்து ஒரு பொண்ணோட தான் இந்த மாதிரி காரில் உட்காந்து 8 மினிட் ப்ரோ. சீரியஸா வேல்ஸ்வேகன் குரூப்பில் பக்காவாக கொடுத்துருக்காது. பயங்கரமாக இருக்கு ஆடி. அண்டு எனக்கு அடுத்து நம்ம உட்காந்து பார்க்கலாம். அந்த சைடை வந்து நான் உட்காந்து பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இந்த பேக்கை மட்டும் பிடிங்க ப்ரோ, நான் வந்து வாங்கிக்கிறேன். லக்ஸரி கார்ல பின்னாடி உட்காரணும். இந்தாங்க ப்ரோ. இப்போ வந்து லக்ஸரி காரில் பின்னாடி உட்கார எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நவுண்டு உட்காருங்க. டேய், நான் vlog எடுக்கிறேன்டா, கொஞ்சமாச்சும் மதிங்கடா. இல்ல இந்த கார் வந்து சரியில்லை, நீங்க கேமரா திருப்புங்க. இப்படி இந்த மாதிரி உட்காந்துட்டா எப்படி மூவ் டேய் டீசென்ட்ரா, ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. இப்படி ஆனா வந்தானா எப்படி மூவ் பண்ண முடியும்? கால் இடிக்குது. ஓகே, அது ஒரு ஹம்ப் இருக்குது, அது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லைன்றாரு. கம்ஃபர்டபுள் சுத்தமாக இல்லை. பின்னாடி 2 பேர் தான் நம்ம உட்காந்து பார்ப்போம். அவருக்கு வந்து காரை பற்றி நாலேஜ் இல்லை. எடிட்டுக்கே ஆஃப் பண்ணி டை சப்போர்ட் வந்து நல்லா இருக்கு. ஹெட் சப்போர்ட்டும் நல்லா தான் இருக்கு வண்டிக்கு. அண்ட் இந்த சைடு இதை பார்த்தா இப்படிதான்டா மூஞ்சி தெரியும். வண்டி கணிச கொஞ்சம் தூரத்தில் தான்டா வைப்பாங்க. இது வந்து ப்ரோ கை வைக்கிறதுக்கும் நல்லா ஒன் ஸ்விட்ச். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா அது ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. ஓகே, கம்ஃபர்ட் படி நல்லா இருக்கு வண்டி. பேசிக்கலி இங்கே வந்து உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்கான், வெயில வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. நல்லா இருக்கு. ஹோட்டல்லாம் அவனுக்கு தெரியும் ப்ரோ. அதாவது இது நம்ம சஞ்சய் ஒரு ஃபோட்டோ எடுப்போமா? இருங்க காய்ஸ், நான் வந்து உட்காரமாக கண்டினியூ பண்ணுறேன். ஓ ஓகே ஓகே. நாங்கள் நீங்கள் வரது வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். நல்லா இருக்குது ட்ரைவிங் பொசிஷன் பார்த்தா ஸ்போர்ட்டிவாக பக்காவாக கொடுத்துருக்காங்க வண்டியில். அண்டு கணேஷ் ஃபோட்டோ இப்போ தான் பீஸ்ட் படத்தில் வர மாதிரி எல்லாரும் லாக் பண்ணுறாங்க. பிடிச்ச கார் எடுத்துகிட்டு போயிடுவோம். மசராட்டி இங்கே இருக்குது பாருங்கள். இதோட வாட்சுமே நல்லாயிருக்கும் இவங்களோட. இது ஒரே நிமிஷம் மசராட்டி மட்டும் எடுத்துக்கிறோம். ஒரு வீடியோ பக்காவாக இருக்குது மசராட்டி. அந்த ஒரு லுக் வைஸ் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். அலாய் வீலோட சைஸ் கொண்டு பயங்கரமாக இருக்குது. அண்டு நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். ரெட் கலர் கேலிபர்ஸ் அண்டு இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான மசராட்டி லோகோ. கணேஷ் அங்கே வாங்க, ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. இது அப்படியே இங்கே பாருங்கங்க, மசராட்டியோட அந்த ஒரு லோகோ வந்து ஒரு க்ளீன் ஃபினிஷோட, அது எப்படி சொல்கிறது, இது வந்து ஒரு ஃபாண்ட் பக்காவாக இருக்குது. அண்டு இங்கே வந்து ரியர் வியூவோட கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் Q4 மாடல் பேட்சிங்கும் இங்கே வந்து வேரியன்ட் பேட்சிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்டு ஆஃப் பண்ணியிருக்காங்க. அண்டு வண்டியில் வந்து இங்கே வந்து சேஃப்டி ரீசன்ஸுக்காக ஒரு ரெட் கலர் இருக்காங்க. இது வந்து எப்போ உங்களுக்கு உன்னோட 360 தானடா சவுண்டு கேட்டுக்கோங்க. அண்டு வண்டியோட சவுண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க, க்ளீனாக ஒரு வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க பக்காவா. நெக்ஸ்ட்டு வாங்க ப்ரோ, நீங்கள் தானே இங்கே SRMல ஸ்டால் போட்டுருந்தீங்க நீங்கள் தானே? இவங்க தான் போட்டுருக்காங்க.
இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. பார்த்தீங்கன்னா மஸ்ராட்டி இன்டீரியர் ஒரு இது. ஓகே, இங்கே இருங்க, அடுத்தது போய் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம அண்ணன் தான் ஃபஸ்ட்டு உட்காடுறாங்க. அண்ணா கம்ஃபர்ட் படி எப்படி இருக்குது மஸ்ராட்டி? பயரமாக இருக்கா? இதோட வாட்ச் கம்பெனி பார்த்துருக்கீங்களா? 30,000 வந்துச்சு. நான் வாங்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். அது இந்த காரை வாங்கடா. கார் வாங்கலாம் ப்ரோ. நமக்கு வந்து செல்லக்குட்டிங்க அங்கே கொஞ்சம் 2-3 இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு பிளான் பண்ணுவோம். அண்டு இங்கே பாருங்கள், டிஸ்பிளே வந்து பக்காவாக இருக்குது. அண்டு கீழே வந்து உங்களுக்கு ஓகே பயங்கர கம்ஃபர்ட். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒரு ரெட்டீஸ் மாதிரி ஒரு லெதர் கொடுத்துருக்காங்க பக்காவாக. ஸ்க்ரீன் ஆஃப் ஆகாத மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிக்கோடா. அது ஓகேடா, பேசும்போது பேசாத. ஓ சாரிடா, லாக் எடுக்கிறாங்க. அண்டு மேலே வந்து ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே ஒன்று இது பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஓகே, நம்ம உள்ளே உட்காந்து பின்னாடி பார்ப்போம். பின்னாடி தான் எப்போவுமே ப்ரோ ப்ரோ. இது ஹெல்மெட் பேக் தான்டா. தலைவரே கொஞ்சம் இருடா ஹெல்மெட் போட்டுக்கோ. இருங்க. அப்படியே பின்னாடியா? டேய் கண்ணி டேய் இல்லடா, ஹெல்மெட் வெளியவே எடுறா. டேய் புறா இது ஓப்பன் பண்ணுறா. சீராமே நான் உட்கார்ந்து பார்க்கறேன். எடுத்துட்டு போக மாட்டாங்கடா. ஃப்ரீடா எடு ப்ரோ. நீ கஷ்டம் எடுங்க. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்ஸ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்டு ஒரு கம்ஃபர்ட் பண்ணி இதுக்கும் தை சப்போர்ட் வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஹெட்ரூமும் ஒரு லைட்டாக கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. வண்டியில் இங்கே ஒரு லைட் பேட்சிங் இருக்குது, இங்கேயும் ஒரு லைட்டிங் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து ஹோல்ட் பண்ணுறது இருக்குது. அண்டு முன்னாடி எப்படி இருக்குன்றதை வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்டு ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் பைக் லைனப்பில் ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள் இருக்குது. இதான் நியூ மாடல் ஸ்ட்ரீட் ட்ரிப்பிள். அண்டு ட்ரையாம் உட்கார் மட்டும் இல்லை, விசில் சவுண்டு தான் வரும்ன்றது. அது எக்ஸாஸ்டில் அந்த மாதிரி தான் வருமா? பட் அது ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு டெமோ வருது. நீங்கள் சொன்ன ஸ்பீட் ட்ரிபிள் சரி ஸ்பீட் 400. ஷோரூம் அண்ணா நகரம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரியோட ஜிடி ஃபேன்ஸ் அதோட காம்படேட்டரை பாருங்கள். பாருங்கள், இதுதான் காம்படேட்டர். அண்டு சிசி கூட அதிகம். இங்கே பாருங்கள், இது ஹெச்பி ஹார்ஸ் பவரோ சாரி ஜிஜிட்ட. ஓகே, இங்கே பாருங்கள், இதுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும், பக்காவாக இருக்கும். இதுதான் நிறைய பேர் ஜிடின்னு சொல்லிட்டு தப்பாக நினச்சிக்கிறாங்க. அப்படி இது வந்து ஜிடியோட டபுள் த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும். அண்ட் இங்கே பாருங்கள், க்ளீனாக கொடுத்துருக்காங்க ஒரு லோகோ அண்டு ஒரு இண்டிகேட்டர், பக்காவாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்களா ஜிடியில் வந்து தனியாக போகணும், இதில் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் கேலிபர்ஸ் பக்காவாக இருக்குது. இன்ஜின் கூட பாருங்கள் அழகாக இருக்குது. ஓகே டன். அட்ஜஸ்டபிள் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க. அட்ஜஸ்டபிள் வந்து இப்படி எல்லா கொடுத்துருக்காங்க. பைக்ஸ்லையும் இப்படி தான் இருக்கும். இதுதான் காமன் அட்ஜஸ்டபிள். அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இப்படி திருகி பண்ணுறது. அண்டு இதெல்லாம் ஒன் டே ஷோரூமில் போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுவோம். ஜோன் டவுன். அண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெனிலியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 3 பைக்ஸ் வச்சுருக்காங்க. அதில் இங்கே பாருங்க ஜான் பெனிலியே கிடையாது, சொல்லி இங்கே இருக்குங்க பெனிலி. ரிவ்யூவர்ஸ்ட்டை அசிங்கமாக திட்டுவாங்க. அது ஓகே சாரி, அது வந்து பெனிலி கொலாப மாதிரி. அந்த இங்கே இருக்க பெனிலி இதுதானே. இவங்க ஒரு பெரிய யூடியூபர் வச்சுருக்காங்க. இதுதானே ஒரு பெரிய யூடியூபர் வச்சுருந்தாரு, அசார் கெட்டவன். அவர் வச்சுருக்கிறது தான். இந்த பைக் தான் அவர் வச்சுருக்காரு. அண்ட் இதுவும் பெனிலி மாதிரி தெரியல. ஓ, பக்கத்தில் வந்து பார்த்தா தாங்க தெரியுது, இது மட்டும் தான் பெனிலி, மிச்சம் ரெண்டுமே வேறு வேறு. இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, இதில் தான்டா இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்ல மாட்டேடா, யூடியூப்லாம் பார்க்கலாம்டா. தலைவருக்கு வந்து இதை பற்றி நல்லா தெரியும், இப்போ அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது இங்கே வாங்க, இங்கே வாங்க. யா, இதில் எல்லாமே டச்சு தான். நீங்கள் பெட்ரோல் கேப்புக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க ஓப்பனுக்கு. இருங்க நான் அப்படியே வந்துடுறேன், அப்போ நீங்கள் க்ளீனாக பேசலாம். ஓகே, எல்லாமே ஓப்பன் டைப் தான். இப்போ இது பெட்ரோல் கேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டனு, இது இந்த விண்ட்ஷீல்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதோ இது சீட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு பட்டன். எதுக்குமே கீயே கிடையாது இந்த வண்டிக்கு. கீ வந்து உங்கள் பேக்கெட்டில் தான் போகும். வேறு இந்த டிஸ்பிளே வந்து இல்லை யூடியூப்லாம் பார்த்துக்கலாம், அதாவது ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணிக்கலாம்.
பார்த்துட்டு ஓட்டாதீங்க, ஓட்டிங்கன்னா அவ்வளோதான். ஆமாம், நாட் ப்ரிஃபரபிள். நாட் ப்ரிஃபரபிள்லாம் இல்லை. அப்புறம் சமந்தா யாரையா பார்த்துட்டு ஓட்டணும்னா ஓட்டுங்க, பொண்ணு இல்லை அப்படின்னா. எகெயின் இது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. ஸோ ஸ்க்ரீன் மிரரிங்கில் அவங்க ஆள் கூட வீடியோ கால் பேசலாம். எவ்வளோ இருக்குது திருப்பி சொல்கிறது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி. ஸோ அண்ட் இங்கே பாருங்கள் எக்ஸாஸ்ட் அழகாக இருக்குது, வின் எக்ஸாஸ்ட் இருக்குது. அண்டு வீல் வந்து அழகாக இருக்குது. சரி ஓகே. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இது வச்சுக்கலாம், பாக்ஸ். அந்த பாக்ஸ் பேர் சொல்லு பார்ப்போம். ஐயோ மறந்து போச்சு விடு. ஆமாம், அது பேர் என்னது மறந்துச்சு. இங்கே பாருங்கள் க்ளீனாக ஒரு அழகாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுவும் வேறு பிராண்ட் தாங்க. அண்டு மூணுமே நான் இட்டாலின்னு நினைக்கிறேன். இப்போ ரைட் இட்டாலி தானே மூணுமே? தெரில. சரி எந்த ஊர் உனே மாதிரி. சரி ஓகே வருங்க. எனக்கு தெரிஞ்சு பென்லி இட்டாலி, அதை வந்து எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். இட்டாலி தான்டா, அது கன்ஃபார்ம் தெரியும். அண்டு இங்கே வந்து சுசுகி வந்து கொடுத்துருக்காங்க. எவ்ரிதிங் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஆமாம், இவரோட ஃபஸ்ட்டு பைக்கே சுசுகி தாங்க. நான் இப்போ ஏதோ S1000RR வச்சிருக்க மாதிரி பேசுகிறேன். இட்ஸ் அப்கிரேட் தாங்க. 390 இப்போ வச்சுருக்காரு. 390 ஏதோ சின்ன பைக் மாதிரி பேசுகிறாரு. இருங்க, நம்ம அங்கிள் இன்னும் அங்கே தான் பேசிகிட்டு இருக்காங்க ஷோரூம் பற்றி. அண்டு நம்ம இங்கே இதுதான் நம்மளோட ஜிக்ஸர் 250 புதுசு. இவரும் ஜிக்ஸர் தான் வச்சுருந்தார் ஃபஸ்ட்டு பைக்கு. அண்ட் ஓகே இது எடுங்க. நீங்கள் பாருங்க எவ்வளோ சீரியஸாக இதுக்கு போயிட்டு இருந்தா இங்கே உட்காந்து பாடுறது. அந்த அலைய விடுங்க, அந்த சிலையை பாருங்க. அது பாடுற அக்கா என்ன அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? அக்கா ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிஷன் இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? அப்படியே ஓடி போடா நாய.